பிஸ்தா ஸ்பெஷல் டபுள் லேயர் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் மில்க் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருங்க. ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு சைனா கிராஸை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி காய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ காய்ச்சின பால் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து க்ரீம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடாதீங்க, ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ நான் இதை வந்து செட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மஃபின் பேனில் கிளாஸை கொஞ்சம் சரிச்சு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மில்க் மிக்சரை இதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆக்கி எடுத்துக்கோங்க. திரும்பவும் நான் 5 கிராம்ஸ் ஆஃப் சைனா கிராஸை எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா குதிச்சு வர்றப்போ 1/4 கப் அளவுக்கு ரூஅப்ஸா சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ செட் ஆன மில்கில் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ரூஅப்ஸா மிக்சரை வந்து இந்த மாதிரி இதில் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான டபுள் லேயர் புட்டிங் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.